அன்னைக்கு காலையில ராகவையா வீடு சந்தோஷத்துல நிறைஞ்சிருந்தது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாலும் அப்பவே அவங்க வீட்ல பண்டிகை கால ஆரம்பிச்சிருச்சு. சுரேஷ் காவ்யா வந்த உடனே காந்தம்மாவோட பாதி மனசு நிறைஞ்சாலும் தன்னோட பொண்ணான சிந்து வராம மனசு காலியா இருந்தது. ரவி சொன்ன நம்பிக்கை பேச்சாலையும் ஆண்டாளம்மா அனுப்புறேன்னு சொன்ன உண்மையாலையும் எல்லாரும் சந்தோஷத்துல காத்துக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் விடிஞ்சதுல இருந்து காந்தம்மாவோட கண்ணு வலியதான் பாத்துக்கிட்டு இருந்தது. இதுக்கு பிடிச்ச எல்லா சமையலையும் செஞ்சு கொடுக்கணும்ன்ற ஆசை அவங்க கண்ணுலயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. வீட்டுக்குள்ள நெய் வாசனை வந்துகிட்டு இருக்கும் போது சுரேஷ் அவனோட சின்ன வயசுல நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். சுரேஷ் வெளிய வராண்டல இருக்கிற அந்த தூணை தொட்டு பாத்துக்கிட்டு, இந்த தூணை பாத்தியா? நானும் சிந்துவும் சின்ன வயசுல இது பின்னாடிதான் ஒளிஞ்சு உக்காந்து விளையாடுவோம். சிந்து இது பின்னாடி நின்னுக்கிட்டா தெரியவே மாட்டாவ. அவ என் கையில மாட்டிக்கிட்டான்னா அவளை புடிச்ச உடனே அம்மா வாங்க வாங்க அண்ணன் என்ன அடிச்சுட்டான்னு சொல்லுவா. அதுக்குள்ள அம்மா வந்து முதல்ல என்னதான் அடிப்பாங்க. அப்படியா? உங்க தங்கச்சி அவ்வளோ கலாட்டாவா? ஆனா நீங்க ஆபீஸ்ல ரொம்ப சைலண்டா இருப்பீங்க. இப்ப என்னவோ நான் சைலண்டா தான் இருக்கேன். அந்த டைம்ல நான் ரொம்பவே வைலண்ட். நானு அண்ணன் தங்கச்சி எல்லாரும் சேர்ந்தா வீட்டையே 2 ஆக்கிருவோம். இதுலயும் இந்த பொங்கல் பண்டிகை வந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்க அம்மா சுட சுட அதிரசத்தை சுட்டு போட்டுக்கிட்டு இருந்தா உடனே காலி ஆயிடும். என்னம்மா, அதிரசம் யார் அதிகமா சாப்பிடுறீங்களோ அவங்களுக்கு தான் புது துணின்னு எங்க அம்மா பந்தியம் எல்லாம் வைப்பாங்க. ஏண்டா ஞாபகம் இல்ல? எல்லாமே ஞாபகம் இருக்குடா. நீதான் நிறைய தின்னுவ. பாவம் சிந்து 2 சாப்பிடும் போதே வயிறு நிறைஞ்சிருச்சு சொல்லுவா. அதனாலதான் இந்த தடவை அவளுக்காகவே குட்டி குட்டியா அதிரசம் சுட்டிருக்கேன். எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறே நிறையாது. சுரேஷ், உங்க அம்மாவோட பாசத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிந்து இன்னும் வீட்டுக்கே வரல. அப்பவே அவங்களுக்காக எவ்வளவு விதமான பலகாரத்தை செஞ்சிருக்காங்க. நான் பண்டிகை அப்படின்னா பட்டணத்துல சினிமாக்கு போறது, மாலுக்கு போறதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த கிராமத்துல எப்ப வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுன்னு ஒத்துக்கிட்டேன். அம்மா காவ்யா, இவ்வளவு நாளா நானும் இந்த சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டு நின்ன. அண்ணன் மட்டும் வாங்கன்னு சொல்லல, அடம் பிடிக்கலன்னா நானும் இதெல்லாம் மிஸ் பண்ணிருப்பேன். எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா பேசும்போது ரவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு தனி கஷ்டம். ஆண்டாளம்மா சொல்ற மாதிரி சொல்லி தன்னோட தங்கச்சிய அனுப்ப மாட்டாங்களோ என்னவோன்னு அவன் மனசுக்குள்ள பயம் ஆரம்பிச்சது. இப்படி மத்தியானம் எல்லாரும் ஒன்னா உக்காந்து மத்தியானம் சாப்பிட முடிச்சாங்க. ஆனா காந்தம்மா மட்டும் சாப்பிடவே இல்ல. சிந்து வந்ததுக்கு அப்புறம் அவ கூட உக்காந்து சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. எல்லாரும் சந்தோஷமா ஹால்ல உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் எல்லாரோட பார்வை சிந்து வராலான்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கடியாரத்துல முள்ளு ஓடுனாலும் சிந்து வரல. மாதவுக்கு போன் பண்ணியாப்பா? கிளம்புனாங்களா இல்லையா? அப்பா போன் பண்ணேன்பா, ஆனா அவங்களுக்கு லைன் கிடைக்கல. கிளம்பிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வழியில சிக்னல் கிடைக்கல. அவங்க ஊர்ல இருந்து கிளம்பின வழியில சிக்னல் இல்லாம கூட இருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க ஊர்ல இருந்து வர நேரமாகும்ல. ரவி, இந்த நேரத்துக்கெல்லாம் வந்திருக்கணும்ல. எனக்கு ஏனோ பயமா இருக்கு. ஆண்டாளம்மா சொன்ன வார்த்தைய காப்பாத்த மாட்டாங்க. பொண்ணு போவாத அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காங்களோ என்னவோ. ஐயோ அம்மா, நீங்க ஏமா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? ரவி அண்ணன் போய் அவ்வளெல்லாம் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அனுப்பாம கூட விட்டுருவாங்களா என்ன? எல்லாரும் காந்தம்மாவுக்கு சமாதானம் சொன்னாலும் உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் அதே பயம்தான். சாயங்காலம் ஆயிடுச்சு. இருட்டுற நேரமும் வந்துருச்சு. சூரியனும் முழுவிட்டான். காந்தம்மா மூஞ்சில இருந்த சந்தோஷமும் போய்கிட்டு இருந்தது. ஆயிடுச்சு. ரவி, சுரேஷ், ராகவையா 3 பேரும் வெளியே திண்ணையில உக்காந்து இருந்தாங்க. தம்மாவும் வெளியே நின்னுக்கிட்டு கண்ணீரை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. காவ்யா மாமியாருக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என் பொண்ணுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அவளுக்கு துணிமணியை எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஆண்டாளம்மா அனுப்ப முடியாதுன்னு முகத்துக்கு நேரா சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ஆசைப்படுத்திட்டு இப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. நம்மள இப்படி ஏமாத்துவாங்கன்னு கனவுல கூட யோசிக்கல. அம்மா கவலைப்படாதீங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சிந்து கண்டிப்பா வந்தே வருவா. இனிமே எங்கடா வரப்போறா? இந்த நைட்டு நேரத்துல வீட்டுக்கு வந்த மருமகளை யாருடா அனுப்பி வைப்பா? நான் செஞ்ச பலகாரம் எல்லாம் அப்படியே இருக்குது. இனிமே என் பொண்ணு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லடா. காந்தம்மா அப்படி சொல்லிட்டு சமையலறைக்குள்ள போயிட்டாங்க. வீட்ல யாருமே பேசாம எல்லாரும் சைலண்டா இருந்தாங்க.
சுரேஷுக்கும் கோவம் வந்தது. உண்மையிலேயே என்ன நடந்தது? மாதவ மச்சான் போன் பண்ணியாவது என்ன நடந்ததுன்னு சொல்லணும்ல, அவ்வளவு கூட அவருக்கு தெரியாதா? சுரேஷ் மச்சான் கூட நல்லவர் தான். அவரும் சிந்துவை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் இது ஆண்டாளம்மா ஏதோ செஞ்சிருக்கிற வேலைதான். நானு நாளைக்கு காலையிலேயே தங்கச்சி வீட்டுக்கு போய் அவளை கையோடையே இந்த தடவை கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க பாவங்க அத்தை, அவங்களோட கண்ணீரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் உக்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்கலான்னு போய் படுத்துட்டாங்க. ஆனா ரவியும் தம்மாவும் தூங்காம இன்னும் தங்கச்சி வரல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் காலையிலேயே சிந்துவை கூட்டிட்டு வர்றதுக்காக கிளம்புனா. காந்தம்மாவும் வாசல்லே நின்னாங்க. கவலைப்படாதீங்க, நான் போய் மத்தியானத்துக்குள்ள சிந்துவை கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க காத்துக்கிட்டு இருங்க. சரிப்பா, நீ போய் ஆண்டாளம்மா அனுப்பலன்னா சரி, இதுதான் நம்ம கர்மம்னு நான் சும்மா ஆயிடுறேன். அதுக்குன்னு அங்க போய் எந்த பிரச்சனையும் பண்ணாதப்பா. சிந்துவை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பும் போது மாதவ் சிந்து 2 பேரும் கேட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா, சிந்து வந்துட்டா பாருங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே காந்தம்மா கேட்டுக்கிட்ட ஓடி வந்தாங்க. சிந்துவை பார்த்து சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரை விட்டாங்க. அம்மா அப்படின்னு பாசமா வந்து அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா. வந்துட்டியாடா, வாமா, நேத்து முழுக்க நீ வருவேன்னு உனக்காக காத்துக்கிட்டே இருந்தேன். நான் அழுந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? வரேன்னு எங்களை ஏமாத்திட்டேன்னு நான் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அத்தை, எங்களை மன்னிச்சிடுங்க. நேத்து கிளம்புன உடனே எங்க ஊருக்கு வர பஸ் கெட்டு போச்சு. நல்ல சகுனம் இல்லைன்னு எங்க அம்மாவும் வேண்டான்னு நிறுத்திட்டாங்க. ஊர்ல நெட்வொர்க் பிரச்சனை வேற அதிகமா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு விஷயத்த கூட சொல்ல முடியல. அதான் இப்ப காலையிலேயே கிளம்பிட்டோம். என்னவோ மச்சான், வந்தீங்களே அது போதும். எங்க அம்மாவுக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. காஞ்சனா, காவ்யா, சுரேஷ், மாதவையா எல்லாரும் வெளியே வந்து சிந்து வந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டு சிந்துவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க. தங்கச்சி, இப்படியா எங்க எல்லாருக்கும் டென்ஷன் கொடுக்கறது? வா, உனக்காக அம்மா எவ்வளவு சமையல செஞ்சிருக்காங்க பாரு. நீங்களும் வந்துட்டீங்களா? நம்ம வீடு எல்லாரும் நிறைஞ்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுல்ல. வாங்க சிந்து, டிராவல் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிருப்பீங்க. முதல்ல வந்து காஃபிய குடிங்க. காலையில அந்த வீடு உண்மையான ஸ்வர்க்கமா மாறிடுச்சு. காந்தம்மா மருமகனுக்கும் பொண்ணுக்கும் டிஃபன் கொடுத்தாங்க. வந்த நேரத்துல இருந்து பக்கத்திலே உக்காந்து தன்னோட பொண்ண பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ரவி, சுரேஷ், சிந்து சின்ன வயசுல நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காஞ்சனா, காவ்யா கூட அவங்க கூட சேர்ந்து சிரிச்சாங்க. மத்தியான நேரமாச்சு. எல்லாரும் சாப்பாட்டுக்காக உக்காந்துகிட்டு இருந்தாங்க. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா, நீங்க செஞ்ச அதிரசம் முறுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அத்தைக்காகவும் கொண்டு போறேன். சரிமா, அவங்க உன்னை அனுப்பி வச்சாங்கல்ல, அவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். உனக்கு எவ்வளவு தேவையோ அவங்களுக்காக கொண்டு போமா. பாத்தீங்களாமா, ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம நினைச்சத சாதிச்சே ஆகணும். ஒரே இடத்துல கூட்டு குடும்பமா நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா நிறைஞ்சு நிக்கிறோம். ஆமா ரவி, பாக்குறதுக்கே பாரு எவ்வளவு நல்லா இருக்குன்னு. எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறது பார்த்தா என் மனசே நிறைஞ்சிருக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும். அப்படி சொன்ன உடனே எல்லாரும் ராகவையாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேச்சிலேயே ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சது. எனக்கும் உங்க அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. நாங்க இருந்தாலும் இல்லனாலும் எங்க வயசுக்கு அப்புறம் உங்க 3 பேருக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த பொங்கல் பண்டிகை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வார்த்தையை சொன்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆனாங்க. யாருமே எதுவுமே பேசாம கவலையோட எதுவுமே பேசாம மௌனமா நின்னாங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? பண்டிகை அதுவுமா ஏதோ சொல்றீங்க? பாருங்க எல்லாரும் எப்படி வயடிஞ்சு நிக்கிறாங்கன்னு. ஏன்பா இப்ப அந்த பேச்சை எடுக்கிறீங்க? சுரேஷ் ஆகட்டும், சிந்து ஆகட்டும், யாராவது இந்த சொத்தை பத்தி கேட்டாங்களா என்ன? அப்பா, எனக்கு எந்த பணம் காசும் வேண்டாம். நான் சிட்டில நல்லபடியா தானே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க வீடு, வயலு, விவசாயம்னு அண்ணன் தானே பாத்துக்கிறாரு. இப்போ நீங்க எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. நாளைக்கு உங்களுக்கே குழந்தை பிறந்து பசங்க பெருசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவுமே குடுக்கலன்னு எதேதோ பேசுவீங்க. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிங்க நடுவுல இந்த மாதிரி சொத்துக்காக தான் சண்டையே நடக்கும். அங்க உயிரோட இருக்கும்போதே உங்க சொத்தை உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடுறோம். அதுலயும் ரவியோட வாழ்க்கை தான் காலம் போக்குல அவனும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஆகுமோ அப்படின்னு எங்களுக்கும் ரொம்ப பயமா இருக்குது. உங்க பாசம்தான் எங்களுக்கு பெரிய சொத்து. இருந்தாலும்
இன்னைக்கு பண்டிகை அதுவுமா இந்த மாதிரி பேசி எல்லாரும் மனச காயப்படுத்தாதீங்க மாமா. காஞ்சனா, நான் எதையுமே கெடுக்கலமா. இந்த வீடு நல்லா இருக்கணும்னு தான் நானும் பாக்குறேன். குடும்பம் அப்படின்னு சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நாட்கள் போக போக அதெல்லாம் நல்லா இருக்காது. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க முடிஞ்ச உடனே லாயரை வர சொல்றேன். ராகவையா எந்திரிச்சு வெளியே போனாரு. காந்தம்மா கண்ணீர் விட்டுக்கிட்டு உக்காந்து இருந்தாங்க. சுரேஷ், சிந்து ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நேரம் எல்லாரும் மூஞ்சில இருந்த சந்தோஷம் ஒரே தடவை அந்த மூஞ்சில இருந்து சந்தோஷமே மாயமாயிடுச்சு. ராகவையா ஒரே தடவை சொத்து பிரிக்கிறதுக்கு முடிவெடுத்ததுக்கு காரணம் என்ன இருக்கும்? ரவி சுரேஷ் அப்ப எடுத்த முடிவை மாத்துவாங்களா? சொத்துக்காக இல்லனாலும் பாசத்துக்காக அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? இந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு தெரியணும்னா 5வது எபிசோட பார்த்தே ஆகணும். ராகவையா காந்தம்மா தம்பதிங்களுக்கு ரவி சுரேஷ் பசங்க, சிந்து பொண்ணு. அதே ஊரை சேர்ந்த காஞ்சனாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சுரேஷ் பட்டணத்து பொண்ணான காவியாவ காதலிச்சு வீட்ல சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சிந்துவ பக்கத்து ஊருக்கு சேர்ந்த மாதவ கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. காலையில ராகவையா உக்காந்துக்கிட்டு வாசல்ல பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காந்தம்மா வாசப்படியில நின்னுக்கிட்டு தன்னோட புருஷனை பார்த்து, ஏங்க ஏங்க கூப்பிடுறது கேக்குதா? என்னடி காந்தம், காலையிலேயே ஆரம்பிச்சிட்ட, என்ன பேப்பர் படிக்க கூட நீ விடமாட்டியா? இன்னும் ஒரு 15 நாள்ல பொங்கல் வரப்போகுது. ஊருக்குள்ள எல்லாரு வீட்லயும் பசங்க, பேர பசங்க, மருமகன்னு இருக்கு. ஆனா நம்ம வீடு மட்டும் வெறிச்சோன்னு இருக்கு. வருவாங்க காந்தம், எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல. பண்டிகை வர இன்னும் 10 நாளுக்கு மேல இருக்குதுல்ல. ஏங்க, நம்ம பசங்க வருஷம் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டு எங்கெங்கயோ இருக்கிறாங்க. ஆனா வருஷத்துல இந்த 3 நாளாச்சு பண்டிகை பேர்ல நம்ம வீட்ல வந்து சந்தோஷமா இருக்கணும்லங்க. கூட்டு குடும்பத்தை பத்தி இந்த பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு பசங்களுக்கு புரியல. இங்க பாரு காந்தம், உன்னோட மனசு எனக்கு புரியுது. ஆனா சுரேஷ் பட்டணத்துல ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்யறான். அவனுக்கும் அடிக்கடிக்கு லீவு கிடைக்காது. லீவும் கிடைக்கணும்ல. இதுவ பத்தி உனக்கு தெரியும் தானே? மாமியார் வீட்ல கூட பர்மிஷன் கிடைக்கணும். என்னவோங்க, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. போன தடவை தசராவுக்கே வரேன்னு சொல்லி வராம இருந்து போயிட்டாங்கல்ல. அப்பதான் ரவி காஞ்சனா வயல்ல வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அத்த, என்ன அத்த, காலையிலேயே மாமாவுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க போல? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கை காலு கழுவிட்டு வீட்டுக்குள்ள வாங்க, உங்களுக்கு சுட சுட உப்புமா செஞ்சிருக்கேன். அம்மா, எனக்கு தெரியுமா இன்னைக்கு நீங்க உப்புமா தான் செய்வீங்கன்னு. அதுக்குதான் வயல்ல வேலையை முடிச்சுக்கிட்டு சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன். வயல் வேலைன்னு ஏன்டா அந்த சேத்துலயே நின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? உன் வயசுல இருக்கிற பசங்க பட்டணத்துல ஏசி ரூம்ல உக்காந்துக்கிட்டு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. நீ மட்டும்தான் வயலுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்பா, மறுபடியும் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிக்கலடா, என்னோட வேதனை. நீ சுரேஷ பாரு, அவன் பொண்டாட்டி காவியாவ பாரு. உங்க ஆபீஸ்ல எவ்வளவு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ படிச்சிருக்கலடா, உனக்கும் உன்னோட படிப்புக்கேத்த கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஆனா நீதான் இந்த கிராமத்திலேயே உக்காந்துகிட்டு இருக்க. மாமா, உங்க புள்ளைக்கு விவசாயம் இந்த ஊர்லயே இருக்கிறதுன்னு ரொம்ப பிடிக்கும்னு தெரியலையா? விவசாயமே உயிரா இருந்தாலும் பத்தாதுமா. நாளைக்கு முன்னாடி வாழ்க்கையில உங்க பசங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? காஞ்சி போயிருக்கிற இந்த வயலா? ரவி, என் பேச்ச கேளுடா. பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வருஷம் நீயும் பட்டணத்துக்கு போய் ஏதாவது வேலை செய். அப்பா, பட்டணம் நம்மளுக்கு பணம் சொத்தை கொடுக்கலாம், இருந்தாலும் எனக்கு நிம்மதிய கொடுக்காதப்பா. அதான் சுரேஷ் போயிருக்கான்ல, நானும் இந்த ஊரை விட்டு போயிட்டா வயலு வீடு இவங்களெல்லாம் யாருப்பா பாத்துக்குவா? இங்க பாருப்பா, எங்களுக்கு வயசாயிடுச்சு. இந்த கிழவன் கிழவிய நம்பி நீ எவ்வளவு நாளுக்கு இருப்ப? எங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்பா, அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. உங்களை பாத்துக்கிறதுனால என்னோட வாழ்க்கை நாசமாகாது. நீங்க என்ன பெத்தவங்க, எனக்கு உயிரை கொடுத்துருக்கீங்க. இந்த பூமியில எப்படி வாழ்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களை பாத்துக்கிறத விட பட்டணத்துக்கு போய் பணத்தை சம்பாதிக்கிறது எனக்கு பெருசு இல்லப்பா. மாமா, உங்க புள்ள சொல்றது கேளுங்க.
நாங்க பட்டணத்துக்கு போயிட்டா உங்க கால் வலிக்கு மருந்து தேய்ச்சி விடுறது யாரு? அத்தைக்கு சமையல் ரூம்ல உதவியா இருக்கிறது யாரு? நாங்க பட்டணத்துக்கு போய் அங்கிருந்து வீடியோ கால் பண்ணி அது மூலியமா உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது விட்டுட்டு உங்க கூடிய உட்காந்து சமைச்சு உங்களுக்கு பரிமாறுறதுல தான் இருக்கு. எங்க பாத்தீங்களா நம்ம பெரிய மருமக எவ்வளவு நல்லா பேசுறால? ஏங்க அவன் பட்டணத்துக்கு போய் சம்பாதிக்கிறத விட நம்ம கூடிய இருந்துகிட்டு நம்மள கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற மருமகளும் மகன் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். நாளைக்கு ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிட்டில வேலை செஞ்சுக்கிட்டு கார்ல சுத்திக்கிட்டு இருந்தா, இவன் மட்டும் சைக்கிள்ல சுத்திக்கிட்டு இருந்தா, ஒரு அப்பாவா அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா? கார்ல உக்காந்துக்கிட்டு சந்தோஷப்படுற சந்தோஷத்தை விட வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதை கொண்டு வந்து நம்ம விளைச்சத நம்மளே சாப்பிடுறோம் பாத்தீங்களா, அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுல இருக்கு? சரி அம்மா, பொங்கலுக்கு தம்பியும் தங்கச்சியும் வராங்கல்ல? அதுதான்டா ரவி, உங்க அப்பா கிட்ட இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். போன் பண்ணி அவங்க ஊர்ல இருந்து வராங்களா இல்லையான்னு கேளுங்கன்னு சொன்னா சும்மா இருக்காரு. நீயாவது கேட்டு சொல்லுப்பா ஒரு தடவை. சரிங்கம்மா, இப்பவே போன் பண்றேன். ரவி அவனோட தம்பி அண்ணன் சுரேஷுக்கு போன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரை ஆன் பண்ணான். எல்லாரும் அவன் எப்ப பதில சொல்லுவான் அப்படின்னு ஆத்திரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹலோ, டேய் சுரேஷ், எப்படிடா இருக்க? டிராபிக் சவுண்ட் கூட கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஹலோ அண்ணா, சொல்லுங்க அண்ணே. நான் ஆபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன், வழியில இருக்கேன், எனக்கு சத்தம் கேட்கல, சாயங்காலமா கால் பண்றேன். ஒன்னும் இல்லடா, அம்மா உன்னை பத்தி தான் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பொங்கல் பண்டிகை வரப்போதில்ல, நீ எப்ப வருவ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ அண்ணன், பொங்கலுக்கா? இந்த தடவை வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆபீஸ்ல வேற டெட்லைன் இருக்கு. காவ்யாவுக்கும் லீவு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காந்தம்மா மூஞ்சி வாடி போச்சு. அத பார்த்த ரவி அவங்களுக்கு சமாதானம் பண்ண போனா. அதென்ன ரவி அப்படி சொல்ற? இது நம்மளுக்கு பெரிய பண்டிகை இல்லையா? நீனும் காவ்யாவும் வந்தா மட்டும் தானே இந்த வீட்டுக்கே ஒரு கலவரம். அம்மா நீங்க எப்ப வருவீங்கன்னு உங்களுக்காக பலகாரத்தை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க அண்ணன், ட்ரை பண்றோம், வர முடியுதா இல்லையான்னு. அது மட்டும் இல்ல, அந்த கிராமத்துல என்ன இருக்கு? இங்கேயாவது பப்பு மாலு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் போலாம். அது மட்டும் இல்ல, காவ்யாவுக்கு அந்த டெஸ்ட் எல்லாம் ஆகாது, என்ன திட்டிக்கிட்டே இருப்பா. தம்பி, காவ்யா கிட்ட நான் பேசுறேன். நீங்க போகி பண்டிகைக்காச்சு வந்துருங்க. அத்தை உங்களுக்காக அதிரசம் முறுக்கெல்லாம் செய்யறாங்க. சரிங்க அண்ணி, ட்ரை பண்றேன். நான் ஆபீஸுக்கு வந்துட்டேன், இப்ப எனக்கு மீட்டிங் இருக்கு. நான் பார்த்துட்டு அப்புறமா கூப்பிடுறேன். போன் கட் ஆன உடனே அங்க எல்லாருமே சைலண்டா ஆயிட்டாங்க. கேட்டிங்களாங்க, அவங்களுக்கு பட்டணத்து பைத்தியம் பிடிச்சிருக்கு. இங்க அம்மா கையால செய்யற சமையலோட மால்ல கிடைக்கிற சாப்பாடு தான் ரொம்ப பிடிச்சிருக்காமா. அவன் பொண்டாட்டிக்கு இங்க தூள் ஆகாதாமா. இந்த தூள்ல தானங்க அவனும் பிறந்து வளர்ந்தான். அவனை சொல்லி ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பேச்சு தானே கேக்குறாங்க. காவ்யா சிட்டிலேயே பிறந்து வளர்ந்ததுனால அவளுக்கு இந்த கிராமம் பிடிக்காம கூட போயிருக்கலாம். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, அவனுக்கு பண்டிகைன்னா என்னன்னு தெரியல. அவங்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன், இருங்க காவ்யாக்கு போன் பண்றேன் அப்படின்னு அவனோட தங்கச்சிக்கு போன் பண்ணா. சிந்து, எப்படிமா இருக்க? அண்ணன், நான் நல்லா இருக்கேன். அம்மா அப்பா நல்லா இருக்காங்களாண்ணா? பார்க்க முடியலன்ற கவலையில எல்லாரும் இருக்காங்கம்மா. பொங்கலுக்கு எப்ப வர? மச்சான் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அண்ணன், நான் பொங்கலுக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னம்மா? என் மாமியாருக்கு உடம்புக்கு முடியலன்னு, அவங்கள அந்த நிலைமையில விட்டுட்டு நானும் அங்க வர முடியாதுல்ல. அதனாலதான் அவரும் சொல்றாரு, உன்னோட அப்பா அம்மாவை இந்த தடவை பண்டிகைக்கு நம்ம வீட்டுக்கே வர சொல்லுன்னு. சிந்து, நான் அம்மா பேசுறேம்மா. நீ இல்லாம பண்டிகைய கொண்டாட முடியுமா? நீ வந்தாதானடி எனக்கும் பண்டிகை செய்ய மனசு வரும். ஏம்மா, எனக்கும் உங்களை பார்க்கணும்னு ஆசை இல்லையாம்மா. ஆனா பொட்ட பொண்ணா பிறந்து தொலைச்சிட்டேனே, மாமியார் வீட்டுல எல்லா பொறுப்புங்களையும் பாத்துக்கணுமே. கவலைப்படாதம்மா, முடிஞ்ச அளவுக்கு நான் வர பாக்குறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டா. காந்தம்மா கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ராகவையாவும் எதுவுமே சொல்ல முடியாம நின்னுகிட்டு இருந்தாரு. என் வாழ்க்கையே இவ்வளவுதாங்க. கூட்டு குடும்பம்னு வெறும் பேச்சுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா எல்லாரும் இருந்தும் ஒரு பண்டிகைய கூட எல்லாரும் கூட உக்காந்து செய்ய முடியாத நிலைமையில இருக்கும்.
அத்தை, அப்படி சொல்லாதீங்க அத்தை. சிந்து பொட்ட பொண்ணு. மாமியார் வீட்ல அவளுக்கும் பொறுப்புங்க இருக்கு. தம்பி கூட வேலையில பிஸியா இருக்காரு. ஆமா ஆமா, எப்ப பார்த்தாலும் பிஜி பிஜி பிஜி. அந்த சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் பிஜி தான். முதல்ல சின்ன பசங்களா இருக்கும்போது பண்டிகைக்கு துணி எடுத்து கொடுக்கலன்னு சண்டை போட்டுக்குவாங்க. பலகாரம் செய்யும் போது திருட்டுத்தனமா வந்து திருடி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இப்ப மறுபடியும் யோசிச்சா. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கண்ணுல கண்ணீரை பார்த்தா என்னால தாங்க முடியாது. என் முன்னாடி அழுவாதீங்கம்மா. ரவி, நீயாவது என்ன புரிஞ்சுக்கடா. நீ என் கூடயே இருக்கிறதுனால என்னோட கஷ்டம் எல்லாமே உனக்கு புரியுது. ஆனா தூரமா இருக்கிறவங்களுக்கு மனசு கூட தூரமாயிடுச்சு. உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ கூட பட்டணத்துக்கு கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை சூன்யம்தான். அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அப்பா என்னதான் சொன்னாலும் நான் உங்களை, இந்த வீட, இந்த ஊரை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேம்மா. நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம பிறந்த ஊர்ல கிடைக்கிற சந்தோஷம், அப்பா அம்மா கூட இருக்கிற சந்தோஷம் வெளியே வேற எங்க போனாலும் கிடைக்காதத்த. நாங்க என்னைக்குமே உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டோம். நீங்க சந்தோஷப்பட்ட மாதிரி இந்த பொங்கலுக்கு நீங்க நினைச்ச மாதிரி எல்லாரும் இந்த வீட்ல இருப்பாங்க. அது என்னோட வேலை. எப்படிரா அவங்க யாருமே வரமாட்டேன்னு சொல்றாங்க? சிந்து கூட வரமாட்டாலாம். சிந்து எப்படியா இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்தே வருவா. அதே மாதிரி தம்பி கூட வந்தே வருவான். அவனுக்கு பட்டணம் பைத்தியம் பிடிச்சிருந்தாலும் அவனோட மனசுல ஒரு ஓரத்துல நம்ம ஊர் மேல அன்பு இருக்கும். அதை நான் தட்டி எழுப்புறேன். இந்த வீட்லயும் என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை நான் சரி பண்றேன். அம்மா, நீங்க பலகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. இன்னும் 10 நாள்ல நம்ம வீட்ல கூட்டு குடும்பம் எப்படி இருக்கும்னு நான் காட்ட போறேன் பாருங்க. அத்தை, ஆமாங்கத்த. உங்க புள்ள மட்டும் ஏதாவது ஒரு முடிவெடுத்தா அது நடத்தி காட்டாம விட மாட்டாங்க. வாங்க நம்ம பலகாரம் செய்யற வேலையை பார்க்கலாம். காந்தம்மா மூஞ்சில ஒரு சின்ன சிரிப்பு வந்தது. சரிப்பா, உன்னோட நம்பிக்கைதான் என்னோட பலம். இருந்தாலும் ரவி, நான் ஒன்னு சொல்றேன், கரெக்டா கேட்டுக்கோ. அவங்க வரலனாலும் பரவாயில்ல, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே நடக்க கூடாது. அம்மா, நான் அன்போட கூப்பிடுவேன். அப்படியும் வரலையா அன்பால இழுத்துக்கிட்டு வருவேன். அன்னைக்கு சாயங்காலம் ரவி, காஞ்சனா 2 பேரும் வாசல்ல உட்கார்ந்து இருந்தாங்க. எங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரோன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டீங்க. இருந்தாலும் சுரேஷ ஒப்பிக்க வைக்க முடியுமா? காவ்யா ஒத்துக்கவே மாட்டா. நாளைக்கு காலையிலேயே அவங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன். அதுல அம்மாவோட பாசம், அப்பாவோட கவலை, இந்த ஊரோட அழகு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி நான் அனுப்ப போறேன். அப்போ சிந்து? நான் நாளைக்கே சிந்து ஊருக்கு போக போறேன். அவங்க வீட்ல என்ன பிரச்சனைன்னு பாத்துக்கிட்டு, முடிஞ்சா பிரச்சனைன்னு வந்தா அவங்க மாமா கால்ல விழுந்தாவது தங்கச்சியை கூட்டிட்டு வருவேன். உங்களோட முயற்சி ஜெயிக்கணும்னு நானும் யோசிக்கிறேன். அத்தை கண்ணுல நான் ஆனந்த கண்ணீரை பாக்கணும். ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளவுதான் காசு இருந்தாலும் லாஸ்டுக்கு மிஞ்சிருது ஞாபகம் மட்டும்தான். இந்த ஞாபகத்தை பகிர்ந்துக்க 4 பேர் வேணும்ல. பொங்கலுக்கு அந்த 4 பேரை ஒரே இடத்துல சேர்க்கறது தான் என்னோட லட்சியம். அதுக்குள்ள ராகவையா வீட்டுக்குள்ள இருந்து கூப்பிட்டாரு. ரவி, அப்பா ரவி, வாடா இங்க. 2 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. சிட்டி மயக்கத்துல இருக்கிற ரமேஷ், மாமியார் வீட்ல மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற சிந்து. ரவி கூப்பிட்ட உடனே வந்தாங்களா? இந்த பொங்கல் உண்மையிலேயே இந்த வீட்டுக்கு சந்தோஷத்தை கொண்டு வர போதா? அப்படின்னா கூட்டு குடும்பம் 2வது பாகத்தை நீங்க பார்த்தே ஆகணும்.